வணக்கம். தேர்தல் முடிவுகள்ல யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கன்றத தாண்டி மக்களோட உண்மையான தீர்ப்பு என்ன சொல்லுது? வாங்க, டேட்டாவையும் கள நிலவரத்தையும் வச்சு மதுரை வடக்கு தொகுதியோட மக்கள் ஆணைய நாம ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரி, நாம இப்ப மதுரை வடக்கு தொகுதிக்குள்ள போலாம். இது வெறும் ஒரு தொகுதி மட்டும் இல்லைங்க. தமிழ்நாட்டோட நகர்ப்புற அரசியல் மாற்றங்களை அப்படியே நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி. இங்க இருக்கிற மக்களோட தேவைகளும் அவங்க எண்ணங்களும் அரசியலை எப்படி மாத்தி அமைக்குது, வாங்க பார்க்கலாம். இங்க அரசியல்னா அது பெரிய பெரிய சித்தாந்தங்களை பத்தி பேசுறது இல்ல. அது மக்களோட அன்றாட வாழ்க்கை, அவங்களோட அடிப்படை தேவைகள், அதை பத்தினது. அந்த மக்களோட குரல் எங்க இருந்து வருதுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம். இது ஒரு நகரப்பகுதி அதிகமா இருக்கிற தொகுதி. இங்க மக்களோட முக்கியமான கவலைகள் என்ன தெரியுமா? டைமுக்கு தண்ணி வரதில்ல, ரோடு சரியில்லை, படிச்ச பசங்களுக்கு உருப்படியான வேலை இல்ல. இது அவங்க கனவுக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு காட்டுது. மதுரை வடக்குல பல சமூக மக்கள் ஒன்னா வாழ்றாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நல்ல ரோடும் சுத்தமான தண்ணியும் எந்த சாதியும் மதத்தையும் பார்த்து வர்றதில்ல. அது ஒவ்வொரு குடிமகனோட அடிப்படை உரிமை. இந்த தேவைகள் கிடைக்காதப்போ அது எல்லாரையும் தான் பாதிக்குது. மக்கள் தங்களோட கோபத்தையும் எதிர்பார்ப்பையும் ஓட்டா பதிவு செய்யறாங்க. சரி, அந்த எண்களை இப்போ நமக்கு என்ன கதை சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். 2021 தேர்தல் முடிவுகள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது. திமுக ஒரு தெளிவான வெற்றியை பெற்றிருக்கு. ஆனா அதே சமயம் எதிர்க்கட்சிக்கு கிடைச்ச அந்த 32% வாக்குகள் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. இது ஒரு போட்டி நிறைந்த களம். மக்களோட ஆதரவை யாரும் சாதாரணமா எடுத்துக்க முடியாதுன்னு நல்லா காட்டுது. இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2016ல அதிமுக, 2021ல திமுக, ரெண்டு கட்சிகளுமே கிட்டத்தட்ட ஒரே வாக்கு சதவீதத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? மதுரை வடக்கு எந்த கட்சிக்கும் நிரந்தரமான கோட்டை கிடையாது. வாக்காளர்கள் தங்களோட தேர்வை மாத்திக்கிட்டே இருக்காங்க. சட்டமன்ற தேர்தல்ல வாக்குப்பதிவு 2% குறைஞ்சிருக்கு. இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இது இன்னும் குறைவு. இது வாக்காளர்கள் மத்தியில ஒரு விதமான சோர்வும் ஏமாற்றமும் இருக்கிறத காட்டுது. ஏன் இந்த மாற்றம் நடக்குது? அதுதான் நாம கேட்க வேண்டிய கேள்வி. இந்த எண்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம ஜனநாயகத்துல வாக்காளர்களோட தீர்ப்பை மதிக்கிறது ரொம்பவே அவசியம். வெறும் உணர்ச்சிகளை தூண்டாம தரவுகளோட அடிப்படையில பொறுப்போடையும் கண்ணியத்தோடையும் பேசுறது தான் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறதுக்கான முதல் படி. இதுவரைக்கும் எங்கள் என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தோம். இப்போ அந்த எங்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? ஏன் வாக்குப்பதிவு குறையுது? மக்கள் ஏன் தங்களோட தேர்வுகளை மாத்திக்கிறாங்க? வாங்க இன்னும் ஆழமா போய் பார்ப்போம். வாக்காளர்களோட இந்த அதிருப்திக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, வளர்ச்சி திட்டங்கள்ல இருக்கிற இடைவெளி. 2வது, வேலையில்லா திண்டாட்டம். 3வது, நலத்திட்டங்கள் மட்டும் பத்தாது, எங்களுக்கு நிரந்தரமான வளர்ச்சி வேணும்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சது. 4வது, சமூக குழுக்கள் தங்களோட அரசியல் நிலைப்பாடுகளை மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சது. இது ஒரு பொறுமை இழந்த வாக்காளர் சமூகத்தோட தெளிவான சித்திரம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் மக்களோட அன்றாட வாழ்க்கையில எப்படி தெரியுது? சரி செய்யப்படாத ரோடுகள், வராத குடிநீர், செயல்படுத்தப்படாத வேலைவாய்ப்பு திட்டங்கள்னு நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள்லாம் இங்க அரசியல் களத்தையே தீர்மானிக்குது. இதுதான் மக்களோட கோபமா மாறுது. இந்த சூழ்நிலையில ஆளுங்கட்சியோட பலம் என்ன, எதிர்க்கட்சியோட வாய்ப்பென்ன? ஆளுங்கட்சிக்கு அரசாங்கத்தோட ஆதரவும் ஒரு வலுவான கட்சி அமைப்பும் பெரிய பலம். ஆனா எதிர்க்கட்சிகள் ஒன்னு சேர்ந்தா, இல்லனா ஆளுங்கட்சிக்கு எதிரா இருக்கிற நகர்ப்புற இளைஞர்களோட வாக்குகளை பெற்றா ஆட்டமே மாறலாம். இதுல நடிகர் விஜய் மாதிரி ஒரு புது முகம் உள்ள வந்தா அது கணிக்க முடியாத பல திருப்பங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சது போதும். இப்ப நாம தீர்வுக்கு வருவோம். மக்களோட குறைகளை நேரடியா சரி செய்யக்கூடிய ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய திட்டத்தை பத்தி இப்ப பேசலாம். இதோ பாருங்க, மதுரை வடக்கிற்கான ஒரு 3 தூண்களை கொண்ட செயல் திட்டம். முதல் தூண் அடிப்படை உள்கட்டமைப்பை சரி செய்யறது. 2வது, வேலைவாய்ப்பை உருவாக்குறது. 3வது, மக்களை சார்ந்திருக்க வைக்கிற நலத்திட்டங்களுக்கு பதிலா அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற நலத்திட்டங்களை செயல்படுத்துறது. இது வெறும் வெற்று வாக்குறுதி இல்ல, இது மக்களோட செய்ய போற ஒரு ஒப்பந்தம். இது வெறும் பேச்சில்ல, இது ஒரு தெளிவான திட்டவரவு. ரோடுகளுக்கு 50 கோடி, குடிநீருக்கு 30 கோடி, புதுசா ஒரு ஐடி பார்க்குக்கு 100 கோடின்னு ஒவ்வொன்றுக்கும் காலக்கெடோட இருக்கு. ஆனா இதுல உண்மையான பலன் என்ன தெரியுமா? பணத்தை விட இந்த திட்டங்கள் மூலமா மக்கள் மனசுல திரும்பவும் கட்டி எழுப்பப்படுற நம்பிக்கை தான். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு திட்டம் பேப்பர்ல இருந்தா மட்டும் பத்தாது, அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிறது தான் சவால். இந்த வரைபடத்தை நிஜமாக்க தேவையான முக்கிய முடிவுகளும் உடனடி நடவடிக்கைகளும் என்னன்னு பார்ப்போம். இங்க 2 நிலைகள் இருக்கு. 1, வேட்பாளர் யாரு, கூட்டணி எப்படி இருக்கணுங்கிற மாதிரி பெரிய அளவிலான வியூக முடிவுகள். இன்னொன்னு, களத்துல உடனே செய்ய வேண்டிய வேலைகள். இது ரெண்டும் சரியா சேர்ந்தா மட்டும்தான் வெற்றி சாத்தியமாகும்.
ஒரு திட்டத்தை எப்படி உடனே செயலுக்கு கொண்டு வர்றது? இதோ ஒரு 30 நாள் திட்டம். சின்ன சின்ன ரோடு வேலைகளை உடனே ஆரம்பிக்கிறது, வார்டு வாரியா மக்களை சந்திச்சு பேசுறது, இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் நடத்துறது, இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். ஆனா இது மக்கள் மத்தியில உடனே ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். நல்லாட்சிங்கிறது திட்டங்கள்ல மட்டும் இல்ல, அதை செயல்படுத்துற முறைகள்லயும் இருக்கு. மக்கள் அணுகும் போதும் அவங்ககிட்டேருந்து தகவல்களை வாங்கும் போதும் இந்தியாவோட தரவு பாதுகாப்பு சட்டப்படி அவங்களோட தனியுரிமையும் சம்மதத்தையும் மதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இலக்குகள் எவ்வளவு முக்கியமோ அதை அடையிற வழிகளும் அவ்வளோ நேர்மையா இருக்கணும். சரி, இப்ப நாம முடிவுக்கு வர்றோம். மதுரை வடக்கு தொகுதியில் இருக்கிற இந்த சவால்களையும் வாய்ப்புகளையும் சரியா கையாள என்ன மாதிரியான தலைமை பண்புகள் தேவைப்படுது, அதை பத்தி பேசலாம். ஒரு வெற்றிகரமான தலைவருக்கு 4 குணங்கள் தேவை. நடந்த தவறுகளை தைரியமா சுட்டிக்காட்டுற ஒரு ஆக்ரோஷம், நிலையான வளர்ச்சியை கொடுக்கற ஒரு உறுதி, புதுமையான தீர்வுகளை உருவாக்குற ஒரு புத்திசாலித்தனம், மக்களோட நலன்களை காக்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு. இந்த 4ம் சேர்ந்த ஒருத்தரால தான் சிறந்த தலைமையை கொடுக்க முடியும். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். அதிகாரத்தோட உண்மையான நோக்கம் என்ன? அது வெறும் பதவியா, இல்ல மக்களை உயர்த்துவதும் அவங்க வாழ்க்கைய கட்டமைப்பதும் அவங்களுக்கு சேவை செய்யறதுமா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஒரு தொகுதியோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai ஐ mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.